இந்த வீடியோல நாம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெனோசரா அக்விசிக்னாட்டா என்பது குப்ரஸ்டிடே குடும்பத்தைச் சேர்ந்த வண்டுகளின் ஒரு வகை. இதன் பிரகாசமான உலோக பச்சை எலிட்ரா நகை தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டெனோசரா அக்விசிக்னாட்டா சுமார் 30 முதல் 50 வரை மில்லிமீட்டர் 1.2 அங்குலம் நீளத்தை எட்டும். எலிட்ரா மற்றும் புரோனோட்டம் ஒரு அழகான உலோக மரகத வானவில்லில் உள்ளது போன்ற வண்ணங்களை இரிடிசன்ஸ் கொண்டுள்ளது. இந்தியா, தாய்லாந்து மற்றும் மியான்மர் உள்ளிட்ட தெற்கு ஆசியா முழுவதும் இந்த இனம் காணப்படுகிறது. பெண் பூச்சி தாவரங்களின் அடிப்பகுதியில் மண்ணில் தனித்தனியாக முட்டையிடுகிறது. ஒவ்வொரு பெண்ணும் 5 முதல் 12 வரை முட்டையிடும் திறன் கொண்டவை. குஞ்சு பொரிக்க 2 மாதங்கள் ஆகும். குஞ்சு பொரித்த லார்வாக்கள் 5 இன்ஸ்டார் நிலைகளைக் கொண்டுள்ளன. 1 முதல் 4 நிலைகள் 3 முதல் 4 வரை மாதங்கள் மண்ணில் இருக்கும். அவை வயது வந்த ஹோஸ்ட் தாவரங்களின் வேர்களை உண்கின்றன. 5வது இன்ஸ்டார் தரையில் மேலே காணப்படுகிறது. வயது வந்த வண்டுகள் 1-3 வாரங்கள் குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை. இருப்பினும் முழுமையான வாழ்க்கை சுழற்சி 2 ஆண்டுகள் வரை நடக்கும். எஸ். அக்விசிக்னாட்டா மற்றும் இதே போன்ற எஸ். ரூஃபிகானிஸ் இரண்டும் மனிதர்களால் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன. எஸ். அக்விசிக்னாட்டாவின் பிரகாசமான உலோக பச்சை எலிட்ரா சேகரிக்கப்பட்டு நகை தயாரிப்பில் ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் சர்வ சாதாரணமாக தென்படும். ஆனால் இன்றோ நிலை மாறிவிட்டது. இவற்றை சிறுவயதில் பிடித்து விளையாடிய ஞாபகங்கள் நிழலாடுகிறது. இவை பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில் இலந்தை புளிய மரம் போன்ற மரங்களில் காணப்படும். சமீப காலங்களில் இவற்றை பார்ப்பது அரிதாகிவிட்டது. அதற்கு காரணமாக கூறப்படுவது விளை நிலங்களில் அதிகரித்துள்ள ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு. சிறு வயதில் பொன்வண்டுகளை தீப்பெட்டியில் சோப்பு டப்பாவில் அடைத்து பள்ளிக்கு எடுத்துச் செல்வதுண்டு. வண்டுகடி என்றாலே அதற்கு தகுந்த மருந்து கிடைப்பதில்லை. இந்த சூழலில் மனிதனை கடிக்காத விஷத்தன்மை அற்ற ஒரு வண்டினம் பொன்வண்டு. இவை 2 நிறங்களில் இருக்கும். கிட்டத்தட்ட பச்சை நிற தலை மற்றும் சிகப்பு நிறம். இறக்கையின் மேல் பாதுகாப்பு மோடியுடனும் பச்சை நிற தலை மற்றும் பச்சை நிற இறக்கையின் மேல் பாதுகாப்பு மோடியுடனும் காணப்படும். பல நிறங்களில் முட்டையிடும். இலந்தை பூக்கும் சமயங்களில் அதிகம் காணப்படும் இலந்தை, கொடுக்காப்புளி, புன்னை மரங்களில் அதிகம் காணப்படும். விஷமற்றது, கடிக்காது எனினும் தலைக்கும் உடம்பிற்கு இடைப்பட்ட மேல் பகுதியில் கைப்பட்டால் நசுக்கி காயம் செய்துவிடும். மழை அதிகம் பொழியும் காலங்களில் அதிகம் காணப்படும்.